பாம்பாட்டி சித்தர்ல இருந்து நிறைய பேர் பெண் என்பவளே மாய பிசாசு, அவன் நமக்கு தேவையில்லைன்னு கவிதை எழுதினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மகரிஷி அதையெல்லாம் ஏற்கவில்லை. பெண் போற்றுதலுக்குரியவள். ஒரே ஒரு காரணம் தான், அந்த 9 மாச கருவை அவள் சுமந்து வெளியே கொண்டு வரலே, அந்த வேதனை எப்படிப்பட்டது என்பதை ஒரு ஆணால் ஒரு நாளும் உணரவே முடியாது. உணர முடியாது. கருவை சுமக்கிற பெண் இருக்கிறாளே, 3 மாசத்துல எது சாப்பிட்டாலும் ஒமட்டும், எது சாப்பிட்டாலும் ஒமட்டும். அடுப்புல ரசத்தை சுட வச்சுட்டு ஓடி போய் வாஷ் பேசினுக்கு போய் வாமிட் பண்ணிட்டு திரும்ப வந்து ரசத்தை கிளறுவான். அந்த ஸ்மெல் பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. 5 மாசத்துல பேயா பசிக்கும், என்ன தின்னாலும் போறாது, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். 7 மாசம் 8 மாசம் ஆனா காலில் கொரக்களி வரும் தெரியுமா? நீங்க உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, எங்க ஊர்ல கொரக்களின்னு சொல்லுவோம். இந்த நரம்பு பின்னிக்கும், நரம்பு பின்னி வலி அப்படி இது பண்ணும். சில பேருக்கு காலில் நீர் கோத்து இந்த மாதிரி இருக்கும், சில பேரோட மூஞ்சியில நேர் கோத்து மூஞ்சியே நீரியான மாதிரி பம்பளி மாஸ் மூஞ்சி மாதிரி இருக்கும். தாங்க முடியாம பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போய் பிரசவத்தன்று அந்த லேபர் ரூமை பார்த்துருக்கீங்களா? சில ஆண்கள் லேபர் ரூமை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துருவோம். உச்சகட்ட வலியிலே அந்த பெண் நினைக்கிறாள், ஒரே ஒரு நினைப்பு தான் வரும். வலி எப்படி தெரியுமா? அது ஒரு கடிகாரத்தினுடைய பெண்டுல மாதிரி வந்து வந்து போகிற வலி. அந்த வலியினுடைய உச்சகட்டத்தில் அவ மனசுல ஒரே ஒரு வார்த்தை தான் நிற்கும். அது மட்டும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருப்பா, திட்டுவா, டாக்டரை திட்டுவா, நர்ஸை திட்டுவா, புருஷனை திட்டுவா, எல்லாரும் திட்டிட்டு இருப்பா. உச்சகட்ட வலியில ஒரு வார்த்தை தான் நிற்கும் மனசுல, அம்மா அம்மா. என்ன பெத்தெடுக்கும் போது எங்க அம்மா இந்த வலியை தானே எடுத்தா, இன்னைக்கு நான் எடுக்கிறேன் இந்த வலிய. இவ்வளவு ஏன்னா அந்த தாம்பத்தியத்தினுடைய நிறைவு ஒரு பிள்ளையை கொண்டு வந்து கணவனிடம் அவள் காட்டுகிறாளே, அந்த நிமிஷத்தில் இருக்கிறது ஒரு தாம்பத்தியத்தினுடைய நிறைவு. அதற்கு பிறகு கணவனும் மனைவியும் வாழுகிற வாழ்க்கை அந்த குழந்தைக்கான வாழ்க்கை. தங்களுக்கான எல்லா விஷயங்களையும் குறைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு குழந்தைக்கு குழந்தைக்கு குழந்தைக்குன்னு வாழுகிற வாழ்க்கையில 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போகணும், கையை பிடிச்சிட்டு போனோம். காலம் ஒரு நாள் 2 பேரையும் பிரிச்சு போட்டுரும், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் விதி நம்மை பிணித்திருக்கிற வரையில் அந்த கையை விட்டுறக்கூடாது. ஏனென்றால் இறுதி வரையில் வரப்போவது அந்த கைதான். நான் முன்னமே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு சிறகுகள் முளைக்கும், அவர்கள் பிரிந்து போவார்கள், நண்பர்கள் பிரிந்து போவார்கள், உறவுகள் பிரிந்து போகும். இறுதி வரையில் கூட வரப்போவது ஒரே ஒரு துணை தான். அந்த துணையின் முகத்தை பார்த்து இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, நீ எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம்னு. உங்க மனசிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது. இந்த வார்த்தை வர வேண்டும் என்று அந்த மகரிஷி ஆசைப்பட்டிருக்கிறார்.